Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 598 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு ட்ரஃபல்கர் லாவை ஒருத்தன் மட்ட பண்ணிட்டு அப்படியே பட்டு பயங்கரமா வந்து நின்னானே. யாரான்னு பார்த்தா இவன் பேரு தான் டீமன் பேம்பு வெர்கோ. ஹாக்கி பவரை இவன் அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. ஆக்சுவலா இவனும் சீசரும் ஒன்னா கூட்டு சேர்ந்துதான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா சீசர் மேல இந்த வெர்கோக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அதனால தான் கூட ஒரு அண்டர் கவர் ஏஜென்டான மோனட் அனுப்பி விட்டான். சொல்ல போனா இந்த பச்சை மண்டக்காரி வெர்கோவோட ஆளு. நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்டா, இவன் ட்ரெஸ்ரோசாங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்திருந்தான். அது நியூ வேர்ல்டுல இருக்க ஒரு ஐலாண்டு. அப்படியே டேங்கர்ல டிராவல் பண்ணி இங்க வந்துட்டானாமா. சரி, ஏதோ கழுசாட பையன் வந்து சேர்ந்துட்டான். இப்ப ட்ரஃபால்கர் லாக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, அவன் என்ன இவங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டான்னு இப்படி பண்ணிட்டான். அவனை நான் பேசாம என் வேலையை தானே பாத்துட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, அப்படி எதிர்த்து இருந்தா நீ எப்பவோ செத்துருப்ப, அதனாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க. ஆனா அதுக்காண்டி வளர்ந்த எங்க எல்லாத்தையுமே ஏமாத்த முடியாது கண்ணா. நீ யாரு, என்ன, எப்பப்ப எப்படி எப்படி எல்லாம் டைப்பா பிளான மாத்துவேன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் பானா. அப்படின்னா சரி, உன்னைய இங்கேயே இப்பவே இந்த ஸ்பாட்லயே காலி பண்ணிடுறேன்னு ட்ரஃபால்கர் லாக் கத்தி எடுத்து அவனை வெட்ட போவான். சாரி டாக்டர், நான் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி பின்னாடி அவன் வச்சிருக்க ஒரு இதயத்தை பிதுக்குவான். ட்ரஃபல்கர்லாம் நெஞ்ச புடிச்சிட்டு முக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அது அவனோட இதயம். அதுக்கப்புறம் அவனோட ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான், ட்ரஃபல்கர்லாம் அங்கேயே மட்டை. இதுல வெர்கோன்னா சும்மாவான்னு வேற பில்டப். அப்படியே கட் பண்ணி லேபோட ஃப்ரண்ட் சைட்ல காட்டுறாங்க. போன பாட்டுல லூபி மத்தவங்க எல்லாத்தையுமே அந்த கேஸ் மண்டையை மொத்தமா காலி பண்ணிட்டான்ல, எல்லாருமே இப்ப அன்கான்சியஸ்ல பேண்டு கிடக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்க நேவி ஆளுகளுக்கும் சரி, ஏன் அந்த கேஸ் மண்டையனோட ஆளுகளுக்கும் சரி, என்னாச்சு, ஏன் அப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க ஆளுகளுக்கே என்ன ஒரு குழப்பம்னா, காலையில இருந்து ஸ்மோக்கர் 3 டைம் அடி வாங்கிட்டான். அது எப்படி பாசிபிள்னே புரியல. ஒருவேளை அவன் கான்கோரர் ஹாக்கியை யூஸ் பண்ணிட்டானான்னு ஒரு டவுட். பட் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி தொடாம அவங்க எல்லாத்தையுமே மட்ட பண்ணான்னு சொல்லி புரியாம புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. அவன் அத்தனைத்தையுமே அப்படியே குப்பை மாதிரி அள்ளி போட்டுட்டு லுக்கு விட்டுட்டு இருப்பானா. அவன் ஆளுக பூரா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. மாஸ்டரா குக்கா, எங்க தலைவர்கிட்ட மோதுனா இதான்டா நிலைமை, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணி கத்திட்டு இருப்பானுங்க. உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி அவன் ஆளுகளை பார்த்து, என்னோட ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ்களா, இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கட்டி போட்டுருங்க. மெயினா சீப்ரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கட்டி போடுங்க. அண்ட் இந்த நேவி ஆளுங்க எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு நீங்க எல்லாருமே லேபுக்குள்ள வாங்க பார்க்கலாம். ஏன்னா வெளியில ஒரு பெரிய கலவரம் நடக்க போதுமா. அந்த டைம் அந்த ஸ்லைம் பொத்து பொத்து பொத்துன்னு வந்து விழுந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நம்மளுக்கு தான், என்ன ஆனாலும் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு ஆனந்த கண்ணீர், நம்ம மாஸ்டர் நம்மள பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீக்கான பயிலான்னு சொல்லி திட்டுனா, இப்ப மறுபடியும் இப்படி மாத்தி பேசுறானேங்கிற அறிவு இல்லாம மறுபடியும் அவன் சொன்ன வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. அவனுக்கு என்னன்னா, இந்த ஸ்டார் ஹேட் ட்ரஃபல்கர் லாவெல்லாம் எதிர்த்து சண்டை போறது, என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஓவர். நான்லாம் எனக்கு தேவையில்லை, என் ஆளுகளே அவனை பொழந்து கட்டிடுவானுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி லேக்கோட மிடில்ல நம்ம ஜோரோவோட குரூப்பை காட்டுறாங்க. அங்க அவனுங்க லைவா பாத்துட்டு இருக்கானுங்க. அது தூன்னு துப்பிட்டு இருக்கிறத. என்ன அந்த துப்புன ஸ்லைம்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேரும். ஜோரோலாம் அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவன் கேஷுவலா நின்றுட்டு இருப்பான். ப்ரூக்கு தான் அதை பார்த்து பீதி ஆயிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பக்கத்துல விழுந்து அதுங்க எல்லாமே அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்குங்க. எப்படியே அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டே இருந்துச்சுங்கன்னா கூடிய சீக்கிரத்துல பெருசாயிரும். அந்த டைம் சாம்ராய காட்டுறாங்க. அவன் லேக்க பார்த்துட்டு அப்படியே குற்ற உணர்ச்சியில நின்றுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம செஞ்சு அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம யாரு என்னன்னு தெரியாத இந்த சாமுராயோட மீதி பாடியை எடுத்துட்டு வரணும்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். அதுவும் எப்படி பாய்சன் நிறைஞ்ச லேக்குக்குள்ள. மீனெல்லாம் வேற செத்து மிதந்துட்டு இருக்குது. அவனுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். நமக்காண்டி இந்த அளவுக்கு பண்றானே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில நின்றுட்டு இருப்பான். ஏன்னா கொஞ்சம் ஓவரா பேசிட்டான்ல அவனை. அதான் ஜோரோ பார்த்துட்டு எவ்வளவு நேரம்டா செஃப் பண்ணுவேன், சட்டு புட்டுன்னு வந்து தொலைம்பான். அந்த டைமுங்கும் போது ப்ரூக் அட்டாக் பண்றதுக்காக அந்த ஸ்மைலி அப்படியே பெருசாகி வந்துட்டு இருக்குமா. ஜோரோ என்ன பண்ணிடுவான், அவன் கத்திய வச்சு சும்மா 4 வெட்டு சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டி தள்ளிடுவான். அப்படியே தெடிச்சு போய் விழும். அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா வெட்டுன உடனே உள்ளுக்குள்ள இருந்து கேஸ் லீக் பண்ணும். ஜோரோ உடனே அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆகி தள்ளி போய் நின்னுக்குவான். நம்ம ப்ரூக்கோட தான் காமெடி. அந்த கேஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஐயோ என் கண்ணு போச்சு என் கண்ணு போச்சு, ஒரு நிமிஷம் இருக்கு, ஆமா எனக்கு தான் கண்ணு இல்லையே, நல்ல வேலை ஒன்னும் ஆகலாமா. அதுக்கப்புறம் சும்மா இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெல்லி பாடியை வச்சு என்னையவே அட்டாக் பண்ணுவீங்கன்னு அவன் கத்தியை வச்சு குத்துன்னு குத்துவானா. மறுபடியும் கேஸ் லீக் பண்ணும். போங்கடா பொசகட்ட பயலுகளான்னு அடிச்சு புடிச்சு தள்ளி வந்துருவான். அவனுக்கு நல்லா தெரியுது அது பாய்சன் கேஸ்ன்னு. சோ என்ன பண்ணலான்னு ஜோரோ கிட்ட கேட்டா, அதான் தெரிஞ்சிருச்சுல மூடிட்டுறாமா. இப்போதைக்கு இவங்க வெயிட் பண்றது அந்த சாம்ராயோட மிச்சபாடிக்காண்டி மட்டும்தான். என்ன அதுக்குள்ள அந்த ஸ்மைலி இவங்க எல்லாத்தையுமே ரவுண்டு கட்டிருச்சு. அப்ப அந்த லேக்குக்குள்ள காட்டுறாங்க. நம்ம சஞ்சி அந்த சாம்ராயோட பாடி எங்க போச்சுன்னு சொல்லி அப்படியே தேடிட்டே போறான். சுத்தி பார்த்தா அவன் போற இடத்தை தவிர மிச்ச எல்லா இடமுமே பாய்சன் தான். கொஞ்சோண்டு மூக்குக்குள்ள இழுத்தானா போதும், ஸ்பாட்லயே டெட் பாடி. இங்க வேற நிறைய அந்த ஸ்லைம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஆளுங்க இருக்க இடத்த மொத்தமா ரவுண்டு கட்டிருச்சுங்க. இனி தப்பிச்சு இந்த இடத்த விட்டு போறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 3 பக்கமும் அந்த ஸ்மைலி இருக்கு, ஒரு பக்கம் லேக்கு, அதுவும் பாய்சனா இருக்கு, நீந்தியும் தப்பிக்க முடியாது.
முடியாது, இதுகளை அட்டாக் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல மாட்டிருக்கோம். ஜோரோ கேஷுவலா, அட என்னப்பா இதுங்க வெறும் ஜல்லி தானே, பேசாம நீ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கிட்ட சொல்லுவான். என்னடா முட்டாப்பாய மாதிரி பேசிட்டு இருக்க முட்டாப்பாயில, என்கிட்ட எல்லாம் இப்படி பேசாத, நான் உன்னை விட 70 வயசு பெரியவன்பா. சாரிடா கிழவா, தெரியாம பேசிட்டேமா. டோன்ட் கால் மீ கிழவன், நான் ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்க எலும்பு கூடு, அதனால நீ பேசாம வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க திடீர்னு அந்த சாமுராய் காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா எதுவும் அவனால பேச முடியல, கத்திட்டே தான் கிடப்பான். இங்க நம்ம சஞ்சி அப்படியே உள்ள செக் பண்ணிட்டே போவான். அவனோட பாடி எங்க இருக்குன்னே தெரியல, ஒருவேளை அடியில முங்கி இருச்சா, அப்படி முங்குனா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது, தேடி போவான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அந்த டைம் நம்ம பையன் அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டே தான் போவான். அப்போன்னு பார்த்தேனாவும் ஒரு ஷார்க் வந்து அவனை ரவுண்டு கட்டும். என்னதுன்னு பார்த்தவன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அந்த ஷார்க்கை பார்த்து இல்ல, அந்த ஷார்க்கோட வாயில தான் சாமுராயோட பாடி இருக்குது. அதை போட்டு கடின்னு கடிக்கிறதுனால வெளியில அவனுக்கு அந்த வலி ஃபீல் ஆகுது. சோ வலியில ஐயோ அம்மா ஆத்தாடின்னு முடியாம தொண்டைகளே கத்திட்டு இருப்பான். இங்க அவனுக்கு ரெண்டு பேத்துக்கு புரியல, ஏன் இவன் கத்துறான் லூசு மாதிரி, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா நம்ம பையன் கண்டுபிடிச்சிட்டான். இனி விடுவானா, ஏன் ஷார்க்கு ஒழுங்கா அந்த பாடியை குடுன்னு சொல்லிட்டு அதோட முதுகுல போய் ஏறிக்குவான். ஆனா அது கடிச்சுக்கிட்டே வேகமா அவனை விட்டு நீந்தி போகும். அதோட ஷார்ப்பான பல்ல வச்சு பயங்கரமா கடிக்கிறதுனால வெளியில இருக்க அவன் துடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் கடிச்சதுன்னா போதும் பாடியே துண்டா போயிரும் போல, அந்த அளவுக்கு கடிச்சிட்டு இருக்குது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, கீழே சஞ்சி வேற ஏதோ பஞ்சாயத்துல மாட்டிட்டு இருக்கான்னு. ஷார்க்கை பிடிச்சிட்டு இருந்தவன் கையை விட்டுருவானா, நம்ம பயலுக்கு காண்டாயிரும். பொய்யால எவ்வளவுதான் பொறுமையா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு அந்த ஷார்க்கை ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான், வாயில வச்சிருந்த அவனோட பாடியை விட்டுரும். ஒரு வழியா சாமுராயோட பாடியை கண்டுபிடிச்சா. இனி இதை கொண்டு போய் அவன் மிச்ச பாடியில சேர்த்திட்டா வேலை முடிஞ்சது. ஆனா மேல பார்த்தா பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டே வருது. ஒரு சின்ன கேப் மட்டும் தான் இருக்குது. அதுல நம்ம பையன் நீந்தி வெளியில போகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா நீந்தி போவா. சட்டனா அந்த ஷார்க் வந்து நம்மள கவ வரும். ஐயோ மாட்டிட்டமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பாய்சன் இடையில வரும். அவ்வளவுதான், அந்த ஷார்க்கால முடியாம அங்கேயே அப்படியே மட்டை சொல்ல போனா துடிச்சு செத்து போகும். பாய்சன் இந்த அளவுக்கு வந்துருச்சா சீக்கிரமா தப்பிக்கணும்னு மறுபடியும் நீந்த ஆரம்பிச்சிருவான். இப்போ சஞ்சியோட பாடினா பரவாயில்ல, அவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கலான்னு. ஆனா இது நமியோட பாடி, ரொம்பவும் பிரஷர் கொடுத்தான்னா அவ்வளவுதான். ஆனா இப்போதைக்கு வேற வழியில கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி வேகமா போயிட்டு இருப்பான். இங்க வெளியில இருக்க நம்மளுக்கெல்லாம் அந்த லேக்க பார்த்து பீதி ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டா பாய்சனா மாறது பார்க்கும் போதே நல்லா தெளிவா தெரியுது. சஞ்சி சீக்கிரவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பையன் என்ன பண்ணுவான், ஏர் வாக் பண்ணுவான்ல, அந்த மாதிரி தண்ணிக்குள்ள ப்ளூ வாக் பண்ணுவான். அப்படி சட்டுன்னு ஜம்ப் பண்ணி கிடைச்ச அந்த சின்ன கேப்ல இருந்து சும்மா பீச்சிட்டு மேல வருவான். பரவாயில்லையே பையன் ஒரு வழியா சாதிச்சிட்டான்னு சொல்லும் போது அந்த சாமுராய் அவனோட பாடியை பார்த்துட்டு ஒரு வழியா என் பாடி திருப்பி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தேம்பி அழுவான். அவ்வளவுதான்.